சமீபத்தில் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஸ்வர்ணலிங்கம் விவாகரத்து வழக்கு தொடர்பாக பெரும் செய்திகள் வெளியாகியுள்ளது. சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் திருமணத்தை முடித்துக் கொள்வதற்கான மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த செய்திக்கு எதிரான ஆதரவான மக்கள். சினிமாவில் அவர் ஒரு ஹீரோ, ஆனால் வாழ்க்கையில் 25 வருடங்கள் காதல், குடும்பம், குழந்தைகள், ரசிகர்கள் கண்களில் ஒரு சிறந்த குடும்பம். ஆனால் இன்று அந்த அமைதியான வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இது சாதாரண செய்தி இல்லை, இது ரசிகர்களின் மனதை உலுக்கும் ஒரு விஷயம். இது விஜய் மற்றும் சங்கீதா பற்றிய கதை. யூகேயில் இருந்த ஒரு இளம் பெண் தமிழ் சினிமாவில் ஒரு ரைசிங் ஸ்டாரை பார்த்து கவரப்பட்டாள். அவர் நடிகர் விஜய். அந்த பெண் சங்கீதா. ஒரு ரசிகையாக தொடங்கிய உறவு காதலாக மாறியது. 1999 திருமணம். ரசிகர்கள் அதை ஒரு உற்சாகமாக கொண்டாடினார்கள். 2 குழந்தைகள், அமைதியான குடும்ப வாழ்க்கை, கேமராவுக்கு அப்பால் அமைதியான உலகம். சமீபத்தில் சில ஊடகங்களில் டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல்ட் என்ற செய்தி வெளியாகிறது. அந்த செய்திகளில் கூறப்படுவது குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல், சில தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள், விசாரணை தேதி நிர்ணயம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக விஜய் அல்லது சங்கீதா எந்த பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிடவில்லை. இதுவே இந்த கதையை இன்னும் மர்மமாக்குகிறது. சட்டத்தின் பாதை. ஃபேமிலி கோர்ட் வழக்குகள் பொதுவாக சமரச முயற்சி, கவுன்சிலிங், தனிப்பட்ட விசாரணை, இவை அனைத்தும் ரகசியமாக நடக்கும். அதனால் வெளியில் வரும் தகவல்கள் முழு உண்மையா அல்லது ஊகங்களா, அது இன்னும் தெளிவில்லை. விஜய் இப்போது நடிகர் மட்டுமல்ல, அவர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர். அவரின் அரசியல் பயணம் துவங்கிய நேரத்தில் இந்த செய்தி வெளியானது. இதனால் ரசிகர்களிடையே ஒரு கேள்வி: இது டைமிங்கா அல்லது கோயின்சிடென்ஸா? ரசிகர்களின் மனநிலை. சோஷியல் மீடியாவில் 2 கருத்துகள். இது வதந்தி, குடும்ப விஷயத்தை மதிக்க வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் உண்மை: ரசிகர்கள் அவரை ஒரு ஹீரோவாக மட்டுமல்ல, ஒரு குடும்ப மனிதராகவும் பார்த்தார்கள். அதனால் இந்த செய்தி அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தியது. ஒரு மனிதன், அவர் எவ்வளவு பெரிய நடிகர் என்றாலும், அவர் ஒரு கணவன், ஒரு தந்தை. வாழ்க்கை எப்போதும் சினிமா மாதிரி ஹாப்பி எண்டிங் கொடுக்காது. சில நேரங்களில் அமைதியான கதைகளுக்குள்ளும் புயல்கள் இருக்கும். உண்மை என்ன? அது காலம்தான் சொல்லும். ஆனால் நம்மால் செய்ய முடிவது ஒன்றுதான்: வதந்திகளை பரப்பாமல் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை மதிப்போம்.